பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வை ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எங்க மத்தியான சாப்பாடு என்ன. இன்னைக்கு மத்தியானத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போறோம். தேங்காய் பால் சோறு செம்ம டேஸ்டா இருக்கும். அது செஞ்சு திரளி மீனை பொரிச்சு சாப்பிட போறோம். என்ன இன்னைக்கு குழம்பு எதுவுமே வேண்டாம் முடிவெடுத்தாச்சு. அதான் இன்னைக்கு காலையில இருந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மழையா இருக்கு. கடை சமைக்க போறோம், அதான் செய்ய போறோம். எப்படி செய்ய போறோம் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடை ரெண்டு செய்யலாம். எல்லாம் துப்புராக்கியாச்சு பாருங்க. இது திரளி மீன் துப்புராக்கி வச்சுக்க, மல்லியில புதினாயில இங்கால வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் வெட்டி ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்ப கடை செய்யலாம். ப்ரெஷர் குக்கர்ல செய்ய போறோம். இப்ப சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம், தேங்காய் எண்ணெய். இதோட கொஞ்சமா நெய்யும் சேர்க்கிறேன். சூடாயிட்டு பிரியாணியில இது நட்சத்திர சோம்பு, கராம்பு, ஒரு ஏலக்காய், பட்டை இதெல்லாம் சேர்ப்போம். அன்னாசி பூவும் சேர்த்துருக்கிறேன். இது கொஞ்சம் பொரியுது. இனி இதோட கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டு. இப்ப வெங்காயம் எல்லாம் வதங்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட சேர்ப்போம். இதில் கொஞ்சம் வதங்கி பச்சை வாசம் போட்டு இதோட புதினாயில மல்லியில கலந்துடுவோம். தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம் பெருசா வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப இந்த திரளி மீனை பொரிக்க போறேன். அதுக்கு மிளகாத்தூள் சேர்ப்போம். இதுக்கு மேலால கோடும் போடலாம். என்ன தம்பி, பெரிய மீனா எல்லாம் இருக்கு. அப்ப கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் எல்லாம் விடுறாங்க முள்ள இந்த மாதிரி. மிளகாத்தூள் சேர்ப்போம், தனி மிளகாத்தூள் எல்லாம் கோடு போட்டாச்சு. மஞ்சள் தூள், உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். நல்லா இந்த மாதிரி இந்த இடைவெளியில எல்லாம் நல்லா புரட்டி விடுவோம். நல்லா கலந்து விட்டாச்சு, இருக்கட்டும். இப்ப தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி அரிசியை சேர்க்க போறேன். அரிசி நான் சூர்யா கீரி சம்பா அதான் எடுத்துருக்கேன். நீங்க வேணும்னா பாஸ்மதி ரைஸ்ல செய்யலாம் வேண்டாம். ஓகே, அரிசியை சேர்ப்போம். இப்ப அரிசியை சேர்த்துட்டு ஒருக்கா கலந்து விடுவோம். தேங்காய் பால் சேர்க்க போறேன். இந்த டம்ளரால 2 டம்ளர் அரிசி எடுத்து நான் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் படி, 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்க போறேன். அது முதலாம் பாலா இருந்தாலும், 2ஆம் பாலா இருந்தாலும், 3ஆம் பாலா இருந்தாலும், எத்தனையாம் பாலா இருந்தாலும் சரி பரவாயில்ல. ஆனா 3 டம்ளர் சரியா? வாங்க சேர்ப்போம். 1 2 3. இனி உப்பு சேர்ப்போம் தேவையான அளவுக்கு. நல்லா கலந்து விடுவோம். இதோட மல்லியில புதினாயிலும் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இதுக்கு நான் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க இல்லை, இப்படிதான் சேர்ப்போம். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், நீங்க தாளிக்கும் போதே மிளகாத்தூள் அப்படி சேர்க்கலாம். நான் சேர்க்கல. இப்ப மூடுவோம். மூடி ஒரு 4 விசில் வச்சு, 4 இல்ல 3 விசில் வச்சு எடுப்போம். 3 விசிலால பாப்போமா. இப்ப மீனை பொரிப்போம். இங்க தோசைகள்ல நான் எண்ணெய் போட்டு நல்லா சூடாயிட்டு ரெண்டா போடுவோம். வேண்டாம் போட்டுட்டு இதோட கருவேப்பிலை இப்படியும் போடலாமே, இப்படியே போடுவோமே. பொரியது. இப்போ மீனை திருப்பி போடுவோம்.
சரி. இப்ப தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிட்டு ப்ரெஷர் எல்லாம் நல்லா போய் பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பரா இந்த வாசமே என்ன எப்ப சாப்பிடுவேன் கேக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்குது. ஓகே பாருங்க நல்லா குழையாம சூப்பரா வந்திருக்கு. இங்க மீனை பொரிச்சோம்னு சொன்னா சாப்பிட வேண்டியதா. இப்ப முதல் போட்ட மீன் பொரிஞ்சுட்டு எடுப்போம். சூப்பரா இருக்கு. இது இன்னொரு கொஞ்சம் பொரிய எடுப்போம். இதே மாதிரி மற்ற மீன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எங்க சாப்பாடு ரெடி. சூப்பரா தேங்காய் பால் சாதம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொன்னா திரளி மீனை பொரிச்சு வச்சிருக்கேன். பாத்தீங்களா புகைய பாருங்க. இந்த மீன் பொரிச்ச புகை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. போகுது. இப்ப நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான சாப்பாடு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா வாசனை ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்கு. முதல்ல சும்மா சாப்பிடுவோம் வேண்டா. பாத்தீங்களா செம்மையா இருக்கா? மீன் பாருங்க. இந்த எடுத்து பொரிச்ச மீனை வச்சு சாப்பிடுவோம். அப்படி ரொம்ப டேஸ்டா இருக்குது. சொல்லி வேலையில நெடிய குழம்பு அப்படி இல்லாம இப்படி வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். பொரிச்ச மீன் வேற லெவலா இருக்கா. அதோட சேர்த்து தேங்காய் பால் சாதத்தையும் வச்சு சாப்பிட உங்களுக்கு விருப்பம்னா நீங்க உரைப்பு சேர்க்கலாம். சூப்பர் டேஸ்டா இருக்கு, செம்மையா இருக்கு. நீங்க கண்டிப்பா செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டிட்டா. நல்லா இருக்கு.